சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு ஸ்தோத்திரம். பிதா குமாரன் ஆவியானவரை கனம் பண்ணுகிறேன், ஸ்தோத்தரிக்கின்றேன். ஹalleluya. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்றும் உள்ளது. ஆம், அன்பு சகோதர சகோதரிகளே, யூடியூப் அன்பர்களே, உங்கள் யாவரையும் 28/6/2024 ஆகிய இன்று கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்புடனே வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாளைய தினம் 29/6/2024 அன்று சென்னையில் உள்ள பச்சையப்பன் கல்லூரிக்கு எதிரே அமைந்திருக்கிற தூய ஜார்ஜ் மேல்நிலைப் பள்ளி வளாகம், கீழ்ப்பாக்கத்தில் அமைந்திருக்கிற இந்த தூய ஜார்ஜ் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் அமைந்திருக்கிற விங்ஸ் கன்வென்ஷன் சென்டர், இதிலே வைத்து ஆசீர்வாதம் டிவியின் இம்மாத உபவாச கூட்டம் நடைபெறுகிறது. அன்பர்களே, அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அன்பு வாலிப தம்பி தங்கச்சியுமா, நீங்கள் இந்த உபவாச கூட்டத்திற்கு ஓடோடி வந்து கலந்து கொள்ளுங்கள். குடும்பமாக கலந்து கொள்ளுங்கள். ஆம், ஒரு நேரம் வந்தது, ஒரு வாழ்க்கை பிரச்சனை என்ற பொழுது மிருக ஜீவன்களும் கூட பாஸ்டிங் கடங்கட்டும் என்று நினிவே பட்டணத்தார் இருந்தார்களாம். இல்லை இல்லை, நாம் அப்படி அல்ல. குடும்பமாக முடிந்தால் கூட கலந்து கொள்ளுங்கள். தேவனுடைய பாதத்தை பற்றி கொள்ள போகிறோம். உபவாசம் இருந்து அலட்ட போகிறோம். கர்த்தர் நிறைவான ஈவுகளை உங்கள் வாழ்க்கையில் தருவது உறுதி. தன்னுடைய மாளிகையாய் இருக்கிற உங்களுக்கு அவர் தராமல் வேறு யாருக்கு தரப்போகின்றார்? ஆகவே வாஞ்சியோடு ஓடி வாருங்கள். நானும் சோஃபியும் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு கொண்டு வருவோம். இதோ இந்த நாளில் நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்போம். 1 கொரிந்தியர் 3:9 நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாய் இருக்கிறோம். நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள். ஆம், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் தேவனுடைய பண்ணை, நீங்கள் தேவனுடைய மாளிகை. ஒரு மனிதன் தன் வேலைக்கு புறப்படும் பொழுது தன் பண்ணைக்கும் தன் வேலைக்கும் சாயங்காலம் மட்டும் புறப்பட்டு அதன் பின்பதாக தன் வீட்டுக்கு திரும்புகிறான் மாலை மயங்கும் பொழுது என்று வேதம் சொல்லுகிறது. ஆம், ஒன்று பண்ணை வேலை, இல்லாவிட்டால் வீடு மாளிகை. ஆண்டவரும் கூட இந்த 2 இடம் தான், விசேஷ விதமா இந்த 2மே நம்ம தான் அப்படின்னு சொல்றாரு. நீங்கள் தேவனுடைய பண்ணையா இருக்கிறீங்க, தேவனுடைய மாளிகையா இருக்கிறீங்க. இதே 1 கொரிந்தியர் 3:16 வேதம் சொல்லுது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீங்க. அப்ப என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நம்முடைய உள்ளத்திலே இருக்கிற தாழ்வு மனப்பான்மைகளை, பயத்தை, கலக்கத்தை, தேவனுக்கு அந்நியரை போல எண்ணிக்கொள்ளுகிற எண்ணங்களை உதறிவிட்டு இன்று முதற்கொண்டு நல் மனசாட்சியோடும் மன ரம்யத்தோடும் மன மகிழ்ச்சியோடும் நீங்கள் வாழ ஆரம்பியுங்கள். உங்களுக்குள்ளே ஒடுங்கின ஆவி இருக்கிறதா? இல்லை. வேதவசனம் சொல்லுகிறது, இதோ நான் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன் என்று அழகாய் பக்தன் வேதத்திலே எழுதுகின்றார். பச்சையான ஒலிவ மரம். தேவனுடைய பண்ணையிலே நான் ஒரு ஒலிவ மரம், அதுவும் தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டிருக்கிற பச்சையான ஒலிவ மரம். ஆம், இப்படிப்பட்ட மன மகிழ்ச்சியான எண்ணங்களை நீங்கள் உடையவர்களாயிருங்கள். சத்தியம் ஒரு நாளும் பொய் சொல்லாது. உண்மையிலும் உண்மைக்குத்தான்
சத்தியம் என்று பெயர் என்று நான் எண்ணுகின்றேன். அப்படியானால் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் தேவனுடைய பண்ணையில் அழகான பச்சையான ஒலிவ மரமாய் தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். இன்னொரு பக்கம் அவருடைய மாளிகையாய் இருக்கிறீர்கள். தேவனுடைய மாளிகை. தேவனுடைய மாளிகையில் ஒவ்வொரு அருமையான ஒரு பகுதி போல நாம் எல்லோரும் இருக்கிறோம். நம்மில் தேவன் வாசமாய் இருக்கிறார், நம்முடனே இருக்கின்றார், நமக்குள்ளே வாசம் பண்ணுகின்றார். அப்படியானால் எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியான ஒரு காரியம் இது. இது முதற்கொண்டு மன ரம்யத்தை நிறைவாய் உடையவர்களாகுங்கள். எந்த ஒரு கலக்கமும் உங்களுக்கு வேண்டாம். யாரும் உங்களை குறை சொன்னால் என்ன, ஊர் உங்களை குறித்து என்ன சொன்னால்தான் என்ன, தேவனுடைய மாளிகைப்பா நீ, தேவனுடைய பண்ணையப்பா நீ. அப்படின்னா நாம் எல்லோரும் தேவனுடைய பண்ணையும் மாளிகையுமா இருக்கிறோம்னா எவ்வளவு ஒரு பெரிய சந்தோஷம். ஆகவே இன்று முதற்கொண்டு கவலை, கலக்கம், பயம், சஞ்சலம், தவிப்பு, வேண்டாத மன சோர்வுக்கு இடமே இல்லை. எந்த நேரத்தில் சோர்வு வந்தாலும் தூக்கி எறியுங்கள். நான் தேவனுடைய பண்ணையாய் இருக்கிறேன், தேவனுடைய மாளிகையாய் இருக்கிறேன். தேவன் எனக்குள் வாசம் பண்ணுகிறார். நான் அவருக்கு இந்த பண்ணையில கனி கொடுக்கணும். நான் இந்த பண்ணையில அவருக்கு அருமையான நிழல் கொடுக்கணும். இந்த பண்ணையில நான் அவருக்கு பலன் கொடுக்கணும். கனியை, பலனை கொடுத்து சந்தோஷப்பட வேண்டும். காரணம், எஜமான் சர்வ சிருஷ்டிகர், என்னை சிருஷ்டித்திருக்கிறார். அவர் என்னை தமது மாளிகையாக கொண்டிருக்கிறார் என்றால் அடடா அடடா அடடா, இதற்கு மேலான பாக்கியம் என்ன? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆம், தேவன் பண்ணையிலே இருக்கிறார், மாளிகையில் இருக்கிறார். இன்னொரு இடம் ஆலயம். நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று 1 கொரிந்தியர் 3:16 சொல்லுகிறது. ஆகவே நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ள வேண்டும். இதோ ஆசாரியர்கள் நல் வஸ்திரம் தரிக்கவும் வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நல்ல அருமையான உடை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அருமையாய் அயன் பண்ணி அழகாய் அணிந்து கொண்டு சந்தோஷமாக ஒவ்வொரு நாளும் இங்கும் அங்கும் நீங்கள் ஜொலிக்கிற மின்மணி பூச்சிகளை போல தேவனுடைய பண்ணையிலே இருக்கிற, அவருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டிருக்கிற பச்சையான ஒலிவ மரமாக இது முதல் கனி கொடுங்கள். உங்களிடத்தில் ஆண்டவர் வருகிறார், உங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிறார். இந்த மாளிகை தானப்பா, இந்த ஆலயம் தானப்பா என்னுடைய அட்ரஸ். தேவனுக்கு அட்ரஸ் எங்க? பரலோகத்தில் நம்முடைய தேவன் இருக்கிறார். அடுத்த அட்ரஸ் எங்க? இங்கதான், நமக்குள்ளதான் வாசமாய் இருக்கிறார். ஆகவே என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஒரு அருமையான செயல்பாட்டிற்கு வேதவசனம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 3:9, நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாய் இருக்கிறோம். இந்த பண்ணையை பராமரிக்க, இந்த மாளிகையை பராமரிக்க, இந்த ஆலயத்தை அழகாய் பரிசுத்தமாய் சுத்தமாய் காப்பதற்கு இதோ தேவனுக்கு உடன் வேலையாட்கள் தேவை. அப்படியானால் இரவு பகல் பாராமல் தேவன் கண்ணும் கருத்துமாய் உழைத்து கொண்டிருக்கிறார். எதற்காக? இந்த பண்ணையை காப்பதற்காக, இந்த மாளிகையை சித்திரம் தீர்ப்பதற்காக, இந்த ஆலயத்தை பரிசுத்தமாய் காப்பதற்காக. தேவனுடைய மகிழ்ச்சியான பணி அது. அந்த தேவனுடைய பணியில் co-workers ஆக, we are God's co-workers. நாங்களும் தேவனுக்கு உடன் வேலையாட்களாக இருக்கின்றோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே உங்களுடைய இருதயம் கலங்காதிருப்பதாக. நாங்கள் இரவு பகலாக தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் 7-8 முறை கூட நாங்கள் உங்களுக்காய் விண்ணப்பம் பண்ணுகிறோம். தேவனே, இந்த அன்பு தேவனுடைய பிள்ளைகள் பாவத்திலும் உலகத்திலும் விழுந்து விடாமல் நீதியிலே வாழவும் தேவ சித்தத்தை செய்யவும் வேண்டும் என்று கதறுகின்றோம். அவருடைய நோய்கள் மறைய வேண்டும். அவர்கள் நித்திய ஜீவனை பற்றிக் கொள்ள வேண்டும். அவர்கள் கசப்பு, வைராக்கியம் எதுவும் இல்லாமல் துப்புரவானவர்களாய் தேவனுடைய மாளிகையாய் இருக்க வேண்டும் என்பதற்காக மன்றாடுகின்றோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே,
அப்படியானால் இந்த உடன் வேலையாட்களாய் இருக்கிற எங்களுக்கு ஆம், தேவன் கிருபை அருளுவது நிச்சயம் அல்லவா? தேவனுடைய ஒத்தாசை இருப்பது நிச்சயம் அல்லவா? அது யாருக்காக? உங்களுக்காகத்தான். தேவனுடைய பண்ணை, தேவனுடைய மாளிகை, தேவனுடைய ஆலயமாய் இருக்கிற உங்களை டியூன் பண்ண, உங்களை பெர்ஃபெக்ட் பண்ண, உங்களை அழகுபடுத்த, ஆவிக்குரிய அழகாகிய சாந்தம், அமைதி, அன்பு, நீடிய பொறுமை இவைகள் உடையதாய் அலங்கரிக்கப்பட, நீங்கள் அலங்கரிக்கப்பட நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாக இருக்கிறோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் மிகுதியாய் ஆசீர்வதிப்பார். இதோ கர்த்தர் இதோ சீக்கிரமாய் வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு ஆயத்தமாய் நிற்போம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சிறு ஜெபம் செய்து இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்யட்டுமா? ஜெபம் செய்வோம். என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, இதோ நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாய் இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையும் தேவனுடைய ஆலயமுமாய் இருக்கிறார். இவர்களுக்குள்ளே ஏன் தாழ்வு மனப்பான்மை? கர்த்தாவே, அதை எடுத்து போடுங்க, புடுங்கி எரிந்து போடுங்க. ஒவ்வொருவருடைய கண்ணீரை தொடங்கி கர்த்தாவே, ஒவ்வொருவரையும் பார்த்து, இதோ நீ அனாதை அல்ல, உன்னை சிருஷ்டித்தவர் நான் இருக்கிறேன், உன்னை உள்ளங்கையில் வரைந்தவர் நான் இருக்கிறேன் என்று அழகாய் கர்த்தாவே நீர் பேசும். தேவனே பேசும். உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை மலரும்படி செய்யும். சோர்வின் ஆவிகள் ஓடி போகட்டும். உற்சாக ஆவி உடைய பிள்ளைகளை தாங்கட்டும். ஜெப ஆவி அவர்களை பற்றி கொள்ளட்டும். துதியின் உடை அவர்களுக்கு கொடுக்கப்படட்டும். இதோ அவருடைய உள்ளத்தில் புதிதான ஆவி உள்ளவர்களாய் ஜெய துனியோடு கூட நீதிமானுடைய வீட்டில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு என்று எழுதியிருக்கிறபடி அருமையான பாடல்கள் இவருடைய வீட்டிலிருந்து துணிக்கட்டும். கர்த்தாவே, இவர்கள் தேவனுடைய பண்ணையாக, மாளிகையாக, ஆலயமாக கட்டப்பட்டு அழகாய் நிற்கிறது. எவ்வளவு அருமையாய் இருக்கிறது. தொடர்ந்து நடத்தியவர்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நன்றி சொல்லி மன தாழ்மையோடு இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் பிதாவே. ஆமென், ஆமென். ஆம், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், இதோ உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கின்றார். God bless you. God bless you.